Hello learners, welcome to Learn Tamil through English. In this video, you are going to learn to form simple Tamil sentence. Here, we are going to use the word before to form the Tamil sentence. So, before going to get in this video, if you want to take our spoken Tamil class, contact this WhatsApp number for course details. So first sentence, call me before going to the market. So call me, which means in Tamil, call பண்ணுங்க. எனக்கு call பண்ணுங்க. Me means எனக்கு. Call means call பண்ணுங்க. Before going, which means போறதுக்கு முன்னாடி. Before means முன்னாடி. Here the verb is go. So going. போறதுக்கு முன்னாடி. Call me, எனக்கு call பண்ணுங்க. To the market. Marketக்கு. So market or else marketக்கு. The two means இக்கு சவுண்ட் மார்க்கெட்க்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணுங்க ஆர் எல்ஸ் மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணுங்க கால் ஹிம் பிஃபோர் கோயிங் டு த மார்க்கெட் ஹியர் கால் ஹிம் ஸோ அவருக்கு கால் பண்ணுங்க கால் ஹிம் அவருக்கு கால் பண்ணுங்க ஹிம் மீன்ஸ் அவருக்கு ஸோ ஹிம் ஹேஸ் டூ மீனிங் மீ ஹிம் ஹர் தெம் இட் ஹேஸ் ஆக்சுவலி டூ மீனிங் கால் மீ எனக்கு கால் பண்ணுங்க கால் ஹிம் அவருக்கு கால் பண்ணுங்க கால் தெம் அவங்களுக்கு கால் பண்ணுங்க கால் அஸ் எங்களுக்கு கால் பண்ணுங்க பிஃபோர் கோயிங் இட் ரிமைன்ஸ் தட் பார்ட் ரிமைன்ஸ் சேம் யூ ஜஸ்ட் நீட் டு சேஞ்ச் த ப்ரனோன் ஸோ மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு கால் பண்ணுங்க மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு கால் பண்ணுங்க லைக் தட் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஈட்டிங் ஸோ வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் வெல் மீன்ஸ் நல்லா ஸோ வாஷ் மீன்ஸ் கழுவுங்க here the verb is கழுவு your hands உங்கள் கைகளை hand means கை ஸோ wash your hands well உங்கள் கையை நல்லா கழுவுங்க உங்கள் கையை நல்லா கழுவுங்க before eating ஸோ பிஃபோர் ஈட்டிங் மீன்ஸ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா கை கழுவுங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்கள் கையை நல்லா கழுவுங்க I have to finish this work before Friday. So I have to finish, which means நான் முடிக்கணும் I means நான் have to finish நான் முடிக்கணும் so to finish have to finish which means முடிக்கணும் have to come வரணும் have to go போகணும் have to eat சாப்பிடணும் like that here the format is முடிக்கணும் this work இந்த வேலையை this means இந்த work means வேலை I have to finish this work நான் இந்த வேலையை முடிக்கணும் before Friday means in Tamil வெள்ளிக்கிழமை so before Friday வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி நான் இந்த வேலையை முடிக்கணும் he has to finish this work before Friday வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி he has to finish so அவர் இந்த வேலையை முடிக்கணும் he means அவர் we have to finish this work before Friday வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி நாங்கள் இந்த வேலையை முடிக்கணும் before we have to finish which means நாங்கள் இந்த வேலையை முடிக்கணும் they have to finish this work before Friday வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி அவங்க they means in written Tamil it's அவர்கள் but while speaking we can tell அவங்க they have to finish அவங்க முடிக்கணும் they have to finish this work before Friday then we need to leave before 5 o'clock to avoid traffic we need to leave or else we have to leave we need to leave or else we have to leave it gives the similar meaning to leave which means கிளம்ப so have to leave or else need to leave கிளம்பணும் we நாம so நாம we have to leave நாம கிளம்பணும் before 5 o'clock 5 means in Tamil 5 so before 5 o'clock 5 மணிக்கு முன்னாடி to avoid traffic to avoid which means தவிர்க்க traffic means போக்குவரத்து நெரிசல் ஸோ போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க 5 மணிக்கு முன்னாடி நாம் கிளம்பணும் or else instead of போக்குவரத்து நெரிசல் you can tell traffic itself that word most of the people will understand ஸோ டிராஃபிக்கை அவாய்ட் பண்ண டிராஃபிக்கை தவிர்க்க நாம் 5 மணிக்கு முன்னாடியே கிளம்பணும் I have to leave before 5 o'clock to avoid traffic. How to say this in Tamil? Try to answer in comment section. Think carefully before making big decision. So think carefully, which means think means யோசிங்க carefully கவனமா. So கவனமா யோசிங்க before making. So before making or else before taking. Here making represent the word taking decision. So
பிஃபோர் டேக்கிங் பிக் டிசிஷன். பிஃபோர் டேக்கிங் விச் மீன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி. பிக் டிசிஷன் பெரிய முடிவு. பிக் மீன்ஸ் பெரிய, டிசிஷன் மீன்ஸ் முடிவு. ஸோ ஒரு மீன்ஸ் ஒரு பெரிய முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிங்க. I get nervous before speaking in front of everyone. I get nerves. எனக்கு பதட்டமாக இருக்கும். பிஃபோர் ஸ்பீக்கிங் பேசுகிறதுக்கு முன்னாடி. in front of which means முன்னாடி. ஸோ in front of means also முன்னாடி. in front of everyone எல்லார் முன்னாடியும். in front of everyone எல்லார் முன்னாடியும் பேசுகிறதுக்கு எனக்கு பதட்டமாக இருக்கும். Please check everything once before you leave. So please check everything. Check everything means எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. everything means எல்லாம். please check means செக் பண்ணுங்க. please means it's தயவு செய்து. ஸோ தயவு செய்து எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. once ஒரு தடவை. once means one time which means ஒரு தடவை. before you leave நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி. ஸோ you leave means நீங்கள் கிளம்புறது. பிஃபோர் மீன்ஸ் முன்னாடி. ஸோ நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு தடவை எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. செக் ஒன் மோர் டைம் பிஃபோர் சென்டிங் அன் இமெயில் டு த மேனேஜர். செக் ஒன் மோர் டைம் ஒரு தடவை செக் பண்ணுங்க. ஸோ மேலும் ஒரு தடவை செக் பண்ணுங்க. மோர் மீன்ஸ் மேலும். ஒன் மோர் டைம் இன்னும் ஒரு தடவை, ஆர்எல்ஸ் மேலும் ஒரு தடவை. பிஃபோர் சென்டிங் அனுப்புறதுக்கு முன்னாடி. அண்ட் இமெயில். ஸோ இமெயில் அனுப்புறதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை செக் பண்ணுங்கள். டு த மேனேஜர் மேனேஜருக்கு இமெயில் அனுப்புறதுக்கு முன்னாடி இன்னொரு டைம் ஆர்எல்ஸ் மேலும் ஒரு தடவை நல்லா செக் பண்ணுங்கள். தென் ட்ரிங்க் சம் வாட்டர் பிஃபோர் யூ ட்ரிங்க் காஃபி இன் த மார்னிங். ட்ரிங்க் சம் வாட்டர். ட்ரிங்க் மீன்ஸ் குடிங்க. சம் வாட்டர் கொஞ்சம் தண்ணி. வாட்டர் மீன்ஸ் தண்ணி. ஸோ கொஞ்சம் தண்ணி குடிங்க. பிஃபோர் முன்னாடி. யூ ட்ரிங்க் காஃபி நீங்கள் காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி. பிஃபோர் யூ ட்ரிங்க் காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ பிஃபோர் ட்ரிங்க் விச் மீன்ஸ் குடிக்கிறதுக்கு முன்னாடி காஃபி. ஸோ காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி. ட்ரிங்க் சம் வாட்டர் கொஞ்சம் தண்ணி குடிங்க. இன் த மார்னிங் விச் மீன்ஸ் காலையில். ஸோ காலையில் காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி குடிங்க. பிஃபோர் யூ லீவ் turn off the lights. So before you leave which means நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி. turn off the லைட்டை ஆஃப் பண்ணிடுங்க. you have to finish your homework before you go to play with your friends. you have to finish நீங்கள் முடிக்கணும். your homework உங்களுடைய ஹோம்ஒர்க்கை. before you go நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி. before you go நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி. to play ஸோ விளையாட. to play means விளையாட. நீங்கள் விளையாட போகிறதுக்கு முன்னாடி. வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட விளையாட போகிறதுக்கு முன்னாடி ஹோம்ஒர்க் முடிக்கணும். இட் இஸ் மோர் ஃபார்மல் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார்ம். யூ மீன்ஸ் நீ அண்ட் நீங்கள். இஃப் தட் பர்சன் இஸ் எல்டர் தென் யூ, யூ ஷுட் சே நீங்கள் விளையாட போகிறதுக்கு முன்னாடி. நீங்கள் உங்களோட யுவர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட. வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போகிறதுக்கு முன்னாடி ஹோம்ஒர்க் முடிக்கணும். இஃப் தட் பர்சன் இஸ் யங்கர் தென் யூ லைக் யுவர் கிட் யூ ஆர் சேயிங் மீன்ஸ் யூ கேன் டெல் நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போகிறதுக்கு முன்னாடி. நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட. தட் இஸ் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஹியர் நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போகிறதுக்கு முன்னாடி ஹோம்ஒர்க் முடிக்கணும். I always read a book before I go to sleep. I always read. நான் எப்போவும் படிப்பேன். I means நான். always எப்போவும். read means படிப்பேன். a book ஒரு புக்கு படிப்பேன். before I go to sleep. So before sleep which means தூங்க போகிறதுக்கு முன்னாடி. So before நான் means நான். ஸோ நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எப்போவும் ஒரு புக் படிப்பேன். He always read a book before he goes to sleep. அவர் எப்போவும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு புக் படிப்பார். ஆர்எல்ஸ் அவர் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எப்போவும் புக் படிப்பார். The pharmacy is just before the supermarket on this street which means இந்த தெருவில். The pharmacy which means மருந்து கடை. medical store. So you can tell medical shop itself. It is enough. Most of the people will understand. Pharmacy means in India it's medical shop. So medical shop. ஸோ மெடிக்கல் ஷாப் இந்த தெருவில். ஸ்ட்ரீட் மீன்ஸ் தெருவு. பிஃபோர் த சூப்பர் மார்க்கெட்டுக்கு முன்னாடி இருக்குது.
ஸோ பிஃபோர் த சூப்பர் மார்க்கெட், சூப்பர் மார்க்கெட்டுக்கு முன்னாடி இருக்குது. ஜஸ்ட் பிஃபோர் த சூப்பர் மார்க்கெட்டுக்கு முன்னாடி தான் இருக்குது. ஜஸ்ட் மீன்ஸ் தான். ஸோ ஃபார்மசி ஆர்எல்ஸ் மெடிக்கல் ஷாப் ஆர்எல்ஸ் மருந்து கடை இந்த தெருவில் சூப்பர் மார்க்கெட்டுக்கு முன்னாடி தான் இருக்குது. I hope all these sentences is useful for you. If it is so, please click like button, share with your friends and family members who wants to learn Tamil. So if you want any specific topic to be covered in upcoming videos, let me know in the comment section. Try to answer the question I asked in between this video. It will be really helpful for you. If you want to take our spoken Tamil class, contact this WhatsApp number. You can get the course details and fees details there. Thanks for watching. Nandri.